தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று விடியல் எங்கே என்ற ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டுமே முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அந்த ஆவணத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகள் கழித்து எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை திமுக அளித்ததாகவும், கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற கணக்கில் முதல்வரும் அமைச்சர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை தருவதாகவும் குற்றம் சாட்டினார். 2021ஆம் ஆண்டு திமுக மொத்தம் கொடுத்த வாக்குறுதிகள் 505. அதில் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373 என்று அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளின் சதவீதம் 12.94 என்றும், அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளின் சதவீதம் 12.74 என்றும், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் சதவீதம் 74.31 என்றும், தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றாலே 35% பெற வேண்டும். அப்படி இருக்க மக்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வரும் கட்சி 100% கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் குறைந்தபட்சம் 35% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற திமுக அரசு மக்களின் மனதில் படுதோல்வி அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் முழு விவரமும் துறை வாரியாக அந்த ஆவணத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது.